உடைய பாதத்தில் இருப்பது எங்களுக்கு ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் கொடுக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்க வாழ்நாட்களில் ஒரு நாளை விட உடைய சமூகத்தில் ஆண்டவரே, எங்க வாழ்நாட்கள் 1000 நாளை பார்க்கிறோம். உடைய சமூகத்துல ஒரு நாள் இருப்பது எங்களுக்கு நலம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியா நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்கள் தகப்பனை ஆசீர்வதிங்க. கொடுக்க போகிறதான இந்த வேத வசனங்களையும் தகப்பன் ஆசீர்வதித்து இதை கேட்கிறதான அப்பா இதை பார்க்கிறதான அநேக மக்களுக்கு என் தகப்பன் உடைய கிருபையினால் அவர்கள் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, தேவ பலன் அவர்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளை நான் உங்களுக்கு ஸ்தோத்திரத்தையும் என்னுடைய நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில என்ன வசனத்தை என்ன தியானிக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கும் பொழுது, நம் வாழ்க்கையில அநேக சின்ன சின்ன காரியங்களை செய்து பல பெரிய விஷயத்தை ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய் இருக்கிறதான பல மக்களை என்னுடைய வாழ்நாள் நான் பார்த்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்துல அநேக மக்கள் உண்டு சின்ன சின்ன காரியங்களுக்கான பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போனது. அதுல நான் ஒரு 3 பேரை நான் உங்களிடத்துல இந்த நாளில பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைக்கிறேன். இந்த நாளில முதல் ஒரு தேவ மனுஷன் யாரு என்று சொன்னால் சாராளையும் ஆபிரகாமையும் குறித்து நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த சாராள் ஆபிரகாமுக்கு பல வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆபிரகாமுக்கோ 75 வயதுல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலத்தனையாய் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் கூட சாராளுடைய இருதயத்துல ஒரு சின்ன தடுமாற்றம், எனக்கு பிள்ளை பிறக்குமோ பிறக்காதோ என்று சொல்லி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஏறக்குறைய ஒரு 10 வருடம் இடைவெளி இருக்கிறதாய் நாம் வேதத்தின் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். சாராள் இருதயத்துல வந்த ஒரு தடுமாற்றத்தினால ஆபிரகாம் தன்னுடைய சாராளுடைய வேலை பெண்ணாய் இருக்கிறதான பணிப்பெண்ணாய் இருக்கிறதான ஆகாரை கொடுத்து ஒரு இஸ்மவேல் பிறக்க காரணமாய் இருந்தது. சாராளுடைய ஒரு சின்ன தடுமாற்றம், பொறுமை இல்லை, காத்திருக்கல. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நிச்சயமாகவே நமக்கு அதை செய்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை அவங்களுடைய இருதயத்தில் இல்லாத அந்த தடுமாற்றத்தினால இஸ்மவேல் பிறக்கிறதுக்கான காரணம் சாராளுடைய ஒரு சின்ன தடுமாற்றம். 2வது ஒரு காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மோசேயை குறித்து நாம் அநேக பேர் நம் வேதத்துல வாசித்திருக்கிறோம், அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். மோசே மாடு மேய்த்து கொண்டு வனாந்தர் பகுதியில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல போய் பார்க்கிறதான கர்த்தர் மகனை அழைக்கிறார், மோசையை அழைக்கிறார். என்னென்னு சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாய் மோசையை அழைக்கிறார். மோசே மிகுந்த பயத்தோடு நான் திக்குவாயும் அந்தனாவுமாய் இருக்கிறேன், என்னால் இவ்வளவு ஜனங்களை வழிநடத்த முடியாது என்று சொல்லி ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த சாப்டர்ல நமக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆனா மோசே பட்ட ஒரு சின்ன கோபத்தினால ஒரு சின்ன அந்த கோபத்தினால பல பெரிய விஷயத்தை அவர் இழந்து போனார் என்று சொல்லி நாம் இதனால பார்க்க போகிறோம். என்ன கோபம் என்று சொன்னால், கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கண்மலையை அடிக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த சின்ன கோபத்தினால ஒரு பெரிய கானான் தேசத்தை அவர் பார்க்க கூடாதபடிக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் இழந்து போனார். எனக்கு அன்பு தேவ ஜனமே, கோபமாய் எங்களுடைய வாழ்க்கையில அநேக விஷயத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். சின்ன சின்ன கோபம். நீங்க நிறைய பேரு இன்றைக்கு சிறைச்சாலையில அதிகமான மக்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி பார்த்தா என்ன காரணம் அவர்களிடத்துல கேட்கும் பொழுது சின்னதாய் வருகிற கோபம், சின்னதாய் வருகிற ஒரு எரிச்சல், சின்னதாய் வருகிற கோபத்தினால வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கோபப்படுத்தும்படி அநேக பேர் பேசலாம், உங்கள் வாழ்க்கையில் அநேக பேர் கோபமான சூழ்நிலை வரலாம். ஆனாலும் கோபத்தை நீங்கள் பொறுமையாய் அதை கையாளும் பொழுது நிச்சயமாகவே பல ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மோசே பண்ணதான இந்த கோபத்தினால கானான் தேசத்தை பார்க்க கூடாதபடிக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை மோசே இழந்து போனார். எனக்கு அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் கோபமான அந்த வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கானான் தேசத்தை போல பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயமாய் அதை விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால்
அநேக கோபத்தினால நிறைய பேர் இடத்துல கேட்கும்போது சின்ன கோபங்க, கொஞ்ச நேரம் கோபம், அவன் கோபத்தை அடைக்கிறதா இன்றைக்கு அவன் இந்த தவறு பண்ணியிருக்க மாட்டான், இன்றைக்கு இந்த கொலை பண்ணியிருக்க மாட்டான், இன்றைக்கு இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லி அநேக பேர் செய்து முடித்த பிறகு நாம் கவலைப்படுகிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த கோபத்தை நாம் குறைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவ ஆசீர்வாதம் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய இருதயத்திலும் நிறைவா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்தில் இருக்கிறதான தேவ மனிதன் சிம்சோனை குறித்து. சிம்சோனுக்கு ஆண்டவர் பெரிய பலனான ஒரு மனிதனாய் ஆண்டவர் உருவாக்கினார். தன்னுடைய தலை முடியில, தன்னுடைய சிரசில் இருக்கிற அந்த தலை முடியில அவருடைய பலன் இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட பலனான அந்த சிம்சோன் ஒரு சின்ன ஆசை, பெண் மேல வந்து அந்த சின்ன ஆசையினால அந்த பெரிய பலனை, அந்த பெரிய அற்புதமான அந்த சக்தியை அவன் எழுந்து போனான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு வருகிறதான சின்ன சின்ன ஆசையினால அழிந்து போகிற பொருள் மேல ஆசை, அழிந்து போகிற ஒரு உருவத்தின் மேல ஆசை, பெண்கள் மேல ஆசை, அநேக வாலிபர்கள் மேல ஆசை, இந்த மாதிரி வாலிப பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் கூட சின்ன சின்ன விஷயம், மொபைல் போன்ல, ட்ரெஸ்ல, மேக்கப் திங்ஸ்ல, மற்ற காரியங்கள்ல அநேக காரியங்கள் ஆசை வைத்து தன்னுடைய ஆசீர்வாத பலன், ஆண்டவர் கொடுக்கிறதான பலனை இழந்து போகிறார்கள். அன்னைக்கு அன்பான பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகும் சாராளுகிறதான இருதய தடுமாற்றத்தை விட மோசேக்கு இருக்கிறதான சின்ன கோபத்தின் அந்த தடுமாற்றத்தை விட சிம்சோனுக்கு இருக்கிறதான சின்ன ஆசையின் அந்த காரணத்தினால பல விஷயங்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் என்னென்ன காரியம் எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நீங்க என்ன சின்ன சின்ன காரியங்கள்ல நீங்க பலவீனமா இருக்கிறீங்க. ஒருவேளை சாராளை போல உங்க இருதயம் தடுமாறி இருக்கிறதா? மோசேயை போல நீங்க கோபமா இருக்கிறீங்களா? இல்ல சிம்சோனை போல உங்கள் சின்ன சின்ன ஆசைனால பல விஷயம் எழுத போறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த சின்ன சின்ன காரியங்கள்லாம் நீங்க மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களில் அடையாளங்கள் செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் அந்த வார்த்தையை நாம் பிடித்து நாம் செபிப்போம். தேவ ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. நம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நாம் செபித்து இந்த நாளிலும் கூடப்பா இதை கேட்கிறதான, இதை பார்க்கிறதான ஒவ்வொரு இருதயத்தையும் செவிகளையும் என் தகப்பனுக்கு விருது சேதனம் பண்ணி அப்பா உங்க வாழ்க்கைக்கு இது ஒரு பிரயோஜனமாய் மாற்றிக்குள்ள என் தகப்பனை உதவி தாங்க ராஜா. நீங்களே பொறுப்பிடுங்கப்பா, பலப்படுத்துங்க. எல்லாம் துதி கன மகிமை ஒருவரைக்கு எடுக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.